வணக்கம் எவ்ரிவோன். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது உலகம் முழுக்க பரவிருக்கிற பெருங்கடல்களில் பலவிதமான உயிரினங்கள் காணப்படுது. அதில் காணப்படுற நிறைய விலங்குகளை நாம் அடிக்கடி பார்த்துருப்போம். ஆனால் சில விலங்குகளை நாம் ரொம்ப ரேராக தான் பார்ப்போம். அந்த அரிதான விலங்குகள் பார்க்க ரொம்ப யூனிக்காக தனித்துவமான திறமையோட ரொம்ப வித்தியாசமாக காட்சியளிக்கும். அந்த மாதிரி உலகத்தோட பெருங்கடல்களில் காணப்படுற தனித்துவமான 6 விலங்குகளை இங்கே நாம் பார்க்க போகிறோம். வாங்க கடலுக்குள்ளே நீந்தி தனித்துவமான அந்த 6 விலங்குகளை பார்ப்போம். இரவோட வானத்தை அழகாக்குறது இந்த நட்சத்திரங்கள் தான். இந்த நட்சத்திரங்கள் மீனா மாறி கடலையும் ரொம்ப அழகாக்குது. அதுதான் இந்த நட்சத்திர மீன்கள். இந்த நட்சத்திர மீன்களில் ஒரு இனம் தான் இந்த பேட் ஸ்டார். கைகளுக்கு இடையில வவ்வாலோட ரெக்கை மாதிரி சவ்வுகள் இருக்கிறதாலையும் நட்சத்திர வடிவத்தில் இருக்கிறதாலையும் இதுக்கு இந்த பெயர் வைக்கப்பட்டது. அலாஸ்காவோட சிட்காவிலிருந்து பசிபிக் பெருங்கடலில் இருக்க பாஜா கலிஃபோர்னியா வர கடலோட 980 அடி ஆழம் வர காணப்படுது. கலிஃபோர்னியாவோட மத்திய கடற்கரையில் ரொம்ப அதிகமாகவே காணப்படுது. பச்சை, ஊதா, சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள், பழுப்பு, வெள்ளை அப்படின்னு பல வண்ணங்களில் காணப்படுது. நட்சத்திர வடிவத்தில் இருக்க இதுங்களுக்கு பொதுவாக 5 கைகள் இருந்தாலும் சிலதுக்கு 9 கைகளும் இருக்கும். இதுக்கு கண்கள் தெரியாது. அதுக்கு பதிலாக இந்த கைகள் தான் இதுக்கு எல்லாமா இருந்து பயன்படுது. கைகளோட முனையில் வெளிச்சத்தை உணரக்கூடிய புள்ளிகள் இருக்கும். இந்த புள்ளிகள் இரையை கண்டுபிடிக்க பயன்படுது. இரையை கண்டுபிடிச்ச பிறகு வயிற்றால இரையை மூடி அதுக்கு மேலே செரிமான சாறுகளை ஊற்றி இரையை திரவமாக்கி அப்புறம் அதை முழுங்குது. இந்த முறையில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்படி இறந்து போன தாவரங்கள் விலங்குகளை சாப்பிட்றதால கடலை சுத்தமாக வச்சுக்குது. 20 சென்டிமீட்டர் விட்டு இருக்கிற இந்த மீனுக்கு சுற்றி இருக்கிற கைகளை விட நடுவில் இருக்க உடம்பு பெருசாக இருக்கும். இந்த நட்சத்திரத்துக்கு அடியில் இருக்க நூற்றுக்கணக்கான குட்டி குட்டியான குழாய் கால்களானது உணவை உறிஞ்சவும் கழிவுகளை நீக்கவும் சுவாசத்தோட ஒரு பகுதியாகவும் இருக்கு. அதாவது பொதுவாக முதுகில் இருக்க செவில்கள் மூலமாக சுவாசித்தாலும் இந்த குழாய் கால்களும் சுவாசிக்க உதவுது. தனிமையில் வாழ்கிற இந்த நட்சத்திரங்கள் உணவுக்காகவும் இடத்துக்காகவும் வளங்களுக்காகவும் மற்ற நட்சத்திர மீன்கள் கூடயும் மற்ற விலங்குகள் கூடயும் சண்டை போடும். ஒன்று தள்ளி விட்டு ஒன்று மேலே ஒன்று கை வைக்கிறது தான் இதோட ஃபைட்டிங் ஸ்டைல். வேட்டையாடிகளை விரட்ட சில கெமிக்கல்ஸையும் ரிலீஸ் பண்ணுது. ஸ்பானிங் முறையில் இணை சேர்ற இந்த மீன்களில் பெண்கள் லட்சக்கணக்கான முட்டைகளையும் ஆண்கள் லட்சக்கணக்கான விந்துகளையும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் பண்ணும். கடல் தண்ணியில் முட்டையும் விந்தனும் சேர்ந்து கருவுற்று குஞ்சுகள் பொறிக்கும். ஒட்டுண்ணிகள் எதுவும் தான் உடம்புல இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு விதமான சளியை தான் தோலில் சுரந்தாலும் பாலிசைட் அப்படிங்கிற புழுக்கள் அதிகபட்சமாக 20ங்கிற எண்ணிக்கையில் இந்த மீன்கள் மேலே ஒட்டுண்ணி வாழ்க்கையை வாழுது. அதாவது பேட் ஸ்டார் சாப்பிட்டுட்டு மீந்து போன உணவுகளை இந்த புழுக்கள் சாப்பிட்டு வாழுது. பேட் ஸ்டாரோட உடம்புக்கு மேலே இருக்க குட்டி குட்டி முடிகள் நீரோட்டத்தை ஏற்படுத்தி இதை சுத்தமாக வச்சுக்குது. இதுங்க பொதுவாக 5லிருந்து 35 வருஷம் வரை வாழுது. ஆர்டிக்கோட கடல்கள்லையும் ஆர்டிக்கை சுற்றி இருக்க கடல்கள்லையும் பெலுகா வேல்ஸுங்கிற இந்த வெள்ளை திமிங்கலங்கள் காணப்படுது. பிறக்கும் போது அட சாம்பல் பழுப்பு போன்ற நிறத்தில் இருந்தாலும் வளர வளர பிரைட்டான வெள்ளை நிறத்துக்கு மாறிடுது. இதோட இந்த வெள்ளை நிறமானது ஆழத்தில் நீந்தும் போது பிரிடேட்டர்ஸ் கண்ணில் மாட்டாமல் சிறந்த உருமறைப்பை கொடுக்குது. கடல் டால்ஃபின் இனங்களில் ஒன்றான இது 18 அடி நீளத்தையும் 1600 கிலோ எடையவும் ரீச் பண்ணும். பெண்களை விட ஆண்கள் தான் பெருசாக இருக்கும். இதோட முதுகு துடுப்பு இருக்காது. இது பனிக்கு அடியில் ஈஸியாக நீந்த பயன்படுது. மற்ற துடுப்புகள் உடம்போட வெப்பநிலையை சீராக வச்சுக்க பயன்படுது. சத்தங்களை உருவாக்குறதுல இதுங்க எக்ஸ்பர்ட்டாக இருக்கு. உண்மையை சொல்லணும்னா சத்தங்களை உருவாக்குறதுல தான் இதோட வாழ்க்கையே இருக்கு. தலையில் இருக்க முகடு மாதிரியான அமைப்பில் இருந்து உருவாக்குற கிளிக்குங்கிற சத்தங்கள் எக்கோ லொகேஷனுக்கு பயன்படுது. அதாவது இந்த சத்தங்கள் காற்றை விட தண்ணியில் 4 மடங்கு வேகமாக டிராவல் பண்ணி ஒரு செகண்டுக்கு 1.6 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிச்சு ஆப்போசிட்டில் பட்டு எதிரொலிக்கும் போது தன்னோட வழியவும் தன்னை வேட்டையாட வர்ற எதிரிகளையும் இணைச்சேர்க்கை பார்ட்னரையும் கண்டுபிடிக்க உதவுது. கிளிக்குகள், விசில்கள், சிரிப்புகள் அப்படின்னு 11 வெவ்வேறு சத்தங்களை எழுப்பி தங்களுக்குள்ள பேசிக்கும். இதுங்க எழுப்புற சத்தங்கள் எல்லாமே பாடுற பறவைகள் எழுப்புற சத்தம் மாதிரி இருக்கிறதால பாடுற பறவைகளை குறிக்கிற கடல் கேனரிகள் அப்படின்னு அழைக்கப்படுது. நாம பயிற்சி கொடுக்கறதோட மட்டும் இல்லாம சுயமா கூட மனிதர்கள் பேசுறத இதுங்களால திருப்பி பேச முடியும். சத்தம் எழுப்புறது மட்டும் இல்லாம சிறப்பா கேட்கவும் இதுங்களால முடியும். நம்மளால கூட 0.2 கிலோ ஹெட்ஸ்ல இருந்து 20 கிலோ ஹெட்ஸ் வரையிலான சத்தங்களை தான் கேட்க முடியும். ஆனா இதுங்களால 1.2 கிலோ ஹெட்ஸ்ல இருந்து 120 கிலோ ஹெட்ஸ் வரையிலான சத்தங்களையும் கேட்க முடியும். மற்ற டால்ஃபின்கள் மாதிரி இதுக்கு சிறந்த கண் பார்வை இல்லைனாலும் தண்ணி கடியில ஓரளவு நல்லாவே பார்க்க முடியும். வாசனை உணர்வு பெருசா இல்லை. ஆனா தண்ணியில கலந்திருக்கிற ரத்தத்தை கண்டுபிடிக்க முடியும். இந்த டால்ஃபின்கள் சராசரியா 10 மெம்பர்ஸ் இருக்கிற கூட்டங்களை சுத்தினாலும் அதிகபட்சமா 25 மெம்பர்ஸ் கூட கூட்டத்தில் தென்படும். கூட்டா சேர்ந்து வேட்டையாடுறது மட்டும் இல்லாம ஒன்று கூட ஜாலியா விளையாடிக்கிட்டு அன்போட இருக்கும். கோடை காலத்தில் கடலோரங்கள்லையும் கடலும் ஆறும் சேர்ற கழிமுகங்கள்லையும் 100 கணக்கில் இருந்து 1000கணக்கான பெலுகா வேல்ஸ் ஒன்றா கூடுது.
குளிர்காலத்தில் ஆர்டிகை சுற்றி அதிகமாக காணப்படுது. பொதுவாக மேற்பரப்பில் இருந்தாலும் பிரெடேட்டர்ஸ் இருந்து பாதுகாப்பாக டைவ் பண்ண 2300 அடி ஆழத்துலையும் தென்படும். ஆழத்தில் ரொம்ப நேரம் நீந்தறதுக்காக ரத்த ஓட்டத்தையும் இதய துடிப்பையும் குறைச்சி ஆக்சிஜனை இது சேமிக்குது. வாயில் இருக்க 5-10 சென்டிமீட்டர் நீளமான கூம்பு வடிவிலான வளைஞ்ச 36 40 பற்கள் மெல்றதுக்கு பதிலாக இரையை பிடிக்கவும் கிழிக்கவும் முழுங்கவும் பயன்படுது. கழுத்தில் இருக்க 7 முதுகெலும்புகளும் ஒன்றா இணைக்கப்படாததால உடம்ப வளைக்காம தலையை மட்டுமே பக்கவாட்டில் திருப்பி பார்க்க முடியும். இந்த இயக்கமானது பிரெடேட்டர்ஸ் இருந்து தப்பிக்கவும் வேகமான இயக்கத்துக்கும் சிறந்த பார்வைக்கும் பயன்படுது. இதோட உடல் அமைப்பு வேகமாக நீந்துறதுக்கு வடிவமைக்கப்படாததால மற்ற டால்ஃபின்ஸை விட இது மெதுவாக தான் நீந்தும். பொதுவாக மணிக்கு 3-9 கிலோமீட்டர் வேகத்தில் தான் நீந்தும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மணிக்கு 22 கிலோமீட்டர் வேகத்திலையும் நீந்த முடியும். இதுகிட்ட இருக்க ஒரு ஸ்பெஷல் என்னன்னா இதால் பின்னோக்கி நீந்த முடியும். கடல்ல இந்த திமிங்கலங்கள் பொதுவாக 35-50 வருஷம் வரை வாழும்னு சொன்னாலும் சில ஆராய்ச்சிகள் 70-80 வருஷம் வாழும்னு சொல்லுது. உலகம் முழுக்க வெப்பமண்டல பெருங்கடல்களில் காணப்படுற இந்த மீன்கள் சிவப்பு, பழுப்பு, சாம்பல், இளஞ்சிவப்பு, ஆரஞ்சு, பச்சை, நீலம் அப்படின்னு ஒரு கிளி மாதிரியே பல வண்ணங்களில் காணப்படுது. இதை விட முக்கியமாக கிளிக்கு இருக்கிற அழகு மாதிரியே இதுக்கும் பற்கள் இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தண்ணியில் நீந்துற ஒரு கிளி மாதிரி இருக்கிறதால இங்கிலீஷில் பேரட் ஃபிஷ் அப்படின்னும் தமிழில் கிளி மீன் அப்படின்னும் அழைக்கப்படுது. எல்லா பற்களும் ஒன்றா சேர்க்கப்பட்டு கிளியோட அழகு மாதிரி இருக்கிற இந்த பெரிய பற்களானது பவள பாறைகளில் இருந்து பாசிகளை சுரண்டி சாப்பிடவும் பாசி செடிகளை உறிஞ்சி சாப்பிடவும் பயன்படுது. இப்படி சாப்பிட்றது மூலமாக பற்கள் தேஞ்சு போனாலும் இதுக்கு எந்த கவலையும் இல்லை. ஏன்னா தேஞ்சு போன பற்களை ரீப்ளேஸ் பண்ணுற விதமாக புது பற்கள் முளைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த பேரட் ஃபிஷ்ஷில் மொத்தம் 95 இனங்கள் இருக்குது. பெரும்பாலான இனங்கள் 30-40 சென்டிமீட்டர் நீளமாக இருந்தாலும் சில இனங்கள் 4 அடி நீளத்தையும் அடையும். பவள பாறைகளை சுரண்டி சாப்பிட்றதால ஜீரணமான பாசிகளை தவிர கழிவுகளில் மணல் துகள்கள் உருவாக்குது. ஒரு பேரட் ஃபிஷ் ஒரு நாளில் 250 கிராம் மணலையும் ஒரு வருஷத்தில் 90 கிலோ மணலையும் கழிவுகளாக வெளியேற்றுது. இது கடற்கரையில் மணலை உருவாக்க முக்கிய காரணமாக இருக்குது. சில பேரட் ஃபிஷ் இனங்கள் சளி மாதிரியான ஒரு கோழை பொருளை உருவாக்கி தன்னை சுற்றி கூட்டம் அமைச்சுக்கிட்டு பிரெடேட்டர்ஸ்ட இருந்தும் ஒட்டுண்ணிகள்கிட்ட இருந்தும் பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா இந்த சளி மாதிரியான கூடு இதோட வாசனையை பிரெடேட்டர்ஸுக்கு போக விடாமல் தடுக்கிறதோட மட்டும் இல்லாமல் பிரெடேட்டர்ஸ் வந்தால் எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு ஈஸியான வழியவும் அமைச்சு கொடுக்குது. அப்புறம் இதோட தோலும் கூட சளி மாதிரியான கோழை பொருளால் மூடப்பட்டிருக்கு. இது எதுக்குன்னா உடம்புல ஏற்படுற சேதத்தை குறைக்கவும் ஆக்சிஜனை உறிஞ்சவும் புறவதா ஒளியை தடுக்கவும் ஒட்டுண்ணிகளை விரட்டவும் பயன்படுது. பேரட் ஃபிஷ்ஷோட பெரும்பாலான இனங்களில் இந்த மீன்கள் சின்ன கூட்டங்களில் வாழுது. அந்த கூட்டத்தில் பல பெண்களுக்கு ஒரு ஆண் தான் பாஸாக இருக்கும். தன்னோட தலைவன் பதவியை காப்பாற்றிக்க ஆண் பேரட் ஃபிஷ் எப்பவுமே சண்டை போட தயாராகவே இருக்கும். சண்டையில் ஜெயிக்கிறவங்க தான் அடுத்த தலைவனாக மாற முடியும். பேரட் ஃபிஷ்ஷோட பெரும்பாலான இனங்களில் இதுங்க ஃபஸ்ட்டு பொண்ணாக தான் பிறக்கும். அப்புறம் வளர வளர ஆணாக மாறிடும். உடம்போட நிறம் கூட வளர வளர மாறிக்கிட்டே இருக்கும். பவளப்பாறைகளை மூழ்கடிக்கிற பாசிகளை சாப்பிட்றது மூலமாக பவளப்பாறைகளோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கிற இந்த மீன்கள் பகலில் ரொம்ப ஆக்டிவாகவும் நைட்டில் பாறைகளுக்கு இடையில தூங்கவும் செய்யும். இந்த பேரட் ஃபிஷ் 10-20 வருஷம் வரை வாழும். கடல் வேதாளம்னு தமிழில் அழைக்கப்படுற இந்த லீஃபி சீ டிராகன் மார்வேஷம் போடுறதுல எக்ஸ்பர்ட்டாக இருக்கு. உடம்பு முழுசு இருக்க தோல் மடிப்புகளானது இலைகள் மாதிரியும் கடல் பாசிகள் மாதிரியும் காட்சியளிக்குது. இதில் இதுக்கு கண்ணாடி மாதிரி டிரான்ஸ்பரண்டான துடுப்புகள் இருக்கிறதால அது நம்ம கண்ணுக்கே தெரியாது. ஸோ இது நீந்தும் போது ஒரு கடல் பாசி தண்ணியில் அடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். இதை பார்த்தா ஒரு விலங்கு மாதிரியே தெரியாது. இது மட்டும் இல்லாமல் சாப்பிட்ற உணவு, வயசு, இருக்கிற இடம், மன அழுத்தத்தோட அளவை பொறுத்து இந்த கடல் வேதாளத்தால் உடம்போட நிறத்தை கூட மாற்ற முடியும். கடல் வேதாளமோட இந்த உருமறைப்பினால எந்த பிரெடேட்டர்ஸ்னாலையும் இதை பார்க்க முடியல. ஸோ இதை வேட்டையாட கடலில் எந்த வேட்டையாடியும் இல்லை. ஆஸ்திரேலியாவோட தெற்கு அப்புறம் மேற்கு கடற்கரையில் காணப்படுற இந்த உயிரினங்கள் கடல் குதிரைகளோட இனங்களில் ஒன்றா இருக்கு. பெரும்பாலான கடல் குதிரைகளை விட இதுங்க பெருசாக இருக்கு. 20-24 சென்டிமீட்டர் நீளம் வர வளருது. மற்ற கடல் குதிரைகள் மாதிரி இதுக்கு பல்லும் இல்லை, வயிறும் இல்லை. ஆனால் மற்ற கடல் குதிரைகளால் தான் வாளால் ஒரு பொருளை பிடிக்க முடியும், இதால் பிடிக்க முடியாது. மற்ற கடல் குதிரைகள் மாதிரி இங்கேயும் பெண்கள் போட்ட முட்டைகளை ஆண் தான் வாலில் சுமக்குது. 9 வாரம் வரை சுமந்த பிறகு குஞ்சுகள் பொறிக்கும். பொதுவாக இந்த கடல் குதிரைகள் தனிமையில் இருந்தாலும் இனப்பெருக்க காலத்தில் சின்ன கூட்டமாகவும் பார்க்கலாம். தினமும் ஆயிரக்கணக்கான குட்டி உயிரினங்களை தான் குழாய் மாதிரியான மூக்கால உறிஞ்சி சாப்பிட்ற இந்த உயிரினங்கள் திசையை கண்டுபிடிக்கிறதுல எக்ஸ்பர்ட்டாக இருக்கு. அதாவது தான் இருக்கிற இடத்துல இருந்து பல 100 மீட்டர் டிராவல் பண்ணாலும் மறுபடியும் அதே இடத்துக்கு திரும்பி வர முடியும். தோராயமா 7-10 வருஷம் வரை வாழுது. மரம் இருக்கிற ரம்பத்தை நமக்கு தெரியும்.
அந்த மரம் இருக்கிற ரம்ப மாதிரியே மூக்கு இருந்தா அந்த விலங்கு எப்படி இருக்கும்? அதுதான் இந்த லாங் டூத் ஷார்ஃபிஷ், தமிழ்ல இழுப்பா அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த ஷார்ஃபிஷோட உடல் நீளத்துல கால்வாசி நீளம் இந்த மூக்கு தான் இருக்கு. மற்ற ஷார்ஃபிஷ் இனங்களை விட இந்த லாங் டூத் ஷார்ஃபிஷோட இனங்களுக்கு தான் அகலமான ரம்ப மாதிரியான மூக்கு இருக்கு. மூக்கோட 2 பக்கமும் 14 இருந்து 25 பற்கள் சமமா பிரிக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த ரம்ப மாதிரியான மூக்கை வச்சு இந்த மீன் என்ன பண்ண போகுதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு காரணம் இருக்கு. கடலுக்கு அடியில மண்ணுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற மீன்களை தோண்டி வேட்டையாடுறதுக்கும், ஒரு மீன்களோட கூட்டத்துக்குள்ள போகும்போது ரம்ப மாதிரியான பற்களை பக்கவாட்டுல வேகமா அசைச்சா மீன்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கும். இல்லைனா மீன்கள் காயம் படவோ இறந்து போக கூட செய்யும். அப்படி பலவீனமா ஆகிற மீன்களை இது சாப்பிட்றோம். அப்புறம் இந்த மூக்குல குட்டி குட்டியா நிறைய ஓட்டைகள் இருக்கு. இந்த ஓட்டைகள் சேத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற மீன்களோட எலக்ட்ரிக் சிக்னல்ஸை ரிசீவ் பண்றது மூலமா ஷார்ஃபிஷ் அதை கண்டுபிடிச்சி வேட்டையாடும். கிட்டத்தட்ட 25 அடி நீள வர வளர்ற இந்த மீன்கள் 500 இருந்து 600 கிலோ எடையும் இருக்கும். சாம்பல் நேரத்துல இருந்து மஞ்சள் கலந்த பழுப்பு நேரத்துல இருக்கும். உலகம் முழுக்க வெப்பமண்டல மித வெப்பமண்டல கடலோரங்கள்லையும் கடலோட கலக்கிற ஆறுகள்லையும் காணப்படுது. சரி, ரம்ப மாதிரி மூக்கு இருக்கே, அம்மாவோட வயிற்றுல இருந்து பிறக்கும் போது எதுவும் பாதிப்பு ஏற்படாதா? அந்த ரம்ப மாதிரியான பற்கள் காயத்தை உண்டாக்காதான்னு கேட்டிங்கன்னா எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஏன்னா அம்மாவோட வயிற்றுல இருந்து பிறக்கும் போது குட்டி ஷார்ஃபிஷோட ரம்ப மாதிரியான பற்கள் திசுக்களால் மூடப்பட்டிருக்கும். ரொம்ப கடினமாகவும் இருக்காது, சாஃப்டாக ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த லாங் டூத் ஷார்ஃபிஷ் இனங்களில் பேத்தனோஜெனிசிஸ் இனப்பெருக்க முறையும் இருக்கு. அதாவது ஒரு பெண் ஆணோட துணை இல்லாமையே சுயமாக கருதரிச்சு குட்டிகளை போட முடியும். மூக்குல வலிமையான ஆயுதம் இருந்தாலும் அமைதியான மீனுங்க இது. அதை பிடிச்சா மட்டும் மூக்கால தாக்கி நம்மளை காயப்படுத்தும். இது எத்தனை வருஷம் வாழுங்கிறதுல சில கன்ஃபியூஷன் இருக்கு. இப்போதைக்கு இதோட ஆயுட்காலத்தை பற்றி 4 மதிப்பீடுகள் இருக்கு. 30 வருஷம், 35 வருஷம், 44 வருஷம், 80 வருஷம். இந்த 4ல் ஏதோ ஒரு ஆயுட்காலம் தான் இதோட தான் இருக்கும்னு கணிக்கப்படுது. ஒரு குகை மாதிரி இவ்வளோ பெரிய வெள்ளை கலரில் வாய் வச்சிருக்கிற இந்த சுறாவோட பேர் தான் பாஸ்கிங் ஷார்க். தமிழில் இது மேய்ச்சல் சுறா அப்படின்னு அழைக்கப்படுது. உலகம் முழுக்க மிதமான வெப்பமண்டல பெருங்கடல்களில் வாழ்கிற இந்த சுறாக்கள் திமிங்கல சுறாவுக்கு அடுத்து 2வது மிகப்பெரிய சுறாவாகவும் மீனாவும் இருக்கு. பொதுவாக 23 இருந்து 28 அடி நீளமாக இருந்தாலும் அதிகபட்சமாக 30 இருந்து 36 அடி நீளத்தையும் அடையும். கிட்டத்தட்ட 5 டன் எடையும் இருக்கும். இவ்வளோ பெருசாக இருந்தாலும் கூட தண்ணியில் மிதக்கிற குட்டி குட்டி தாவரங்களையும் குட்டி மீன்களையும் குட்டி உயிரினங்களையும் வடிகட்டி சாப்பிடுது. தண்ணியில் ரொம்ப மெதுவாக மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்தில் நீந்தி தன்னோட 3 அடி வாயை அகலமாக திறக்கும் போது மணிக்கு 2000 லிட்டர் தண்ணியை வடிகட்டி தன்னோட உணவை எடுத்துக்குது. வாய் வழியாக மட்டும் இல்லாமல் செவில்கள் வழியாகவும் தண்ணியை வடிகட்டி தனக்கான உணவை எடுத்துக்குது. அப்போ இதுக்கு பற்கள் இல்லையான்னு கேட்டிங்கன்னா பற்கள் இருக்கு. ஆனால் அது வெறும் 5 இருந்து 6 மில்லிமீட்டர் தான் இருக்கும். அந்த குட்டி பற்கள் குக்கி மாதிரி வளைஞ்சி ஷார்ப்பாக இருந்தாலும் அதால் இதுக்கு எந்த யூஸும் கிடையாது. சுறாக்கள் அப்படின்னா மாமிசம் சாப்பிட்ற சுறாக்களை தான் நமக்கு தெரியும். ஆனால் இந்த சுறாக்கள் வித்தியாசமாக தாவரங்களை சாப்பிடுது. குட்டி குட்டி தாவரங்களை சாப்பிட்றதுக்கு இவ்வளோ பெரிய வாயவும் வச்சிருக்கு. தாவரங்களை சாப்பிட்ற 3 சுறாக்களில் இதுவும் ஒன்று. மற்ற 2 வேல் ஷார்க்கும் மெகா மவுத்தும். மற்ற பெரும்பாலான மீன்கள் மாதிரி இதால் ஒரே இடத்துல நிற்க முடியாது. தொடர்ந்து நகர்ந்துக்கிட்டே இருந்தால் தான் செவில்கள் வழியாக சுவாசிக்க முடியும். ஸோ இதுங்களுக்கு எப்பவுமே ரெஸ்டே இருக்காது, தூக்கமும் இருக்காது. வருஷம் ஃபுல்லாகவும் ஆக்டிவாக இருக்கணும். சாம்பல் அடர் பழுப்பு நிறத்தில் இருக்க இந்த சுறாக்கள் பெரிய வெள்ளை கலர் வாயை வச்சுக்கிட்டு கூர்மையான மூக்கை வச்சுக்கிட்டு பிறை வடிவ வாளோட ரொம்ப வித்தியாசமாக காட்சியளிக்குது. பொதுவாக தனியாக இருந்தாலும் உணவு அதிகமாக கிடைக்கிற இடத்துலையும் இனச்சேர்க்கை காலத்திலையும் கூட்டமாகவும் பார்க்கலாம். பாஸ்கிங் சுறா பொதுவாக கடலோட மேற்பரப்பில் காணப்பட்டாலும் குளிர்காலத்தில் உணவை தேடி 3000 அடி ஆழம் வர டைவ் பண்ணும். சுறாக்கள்லேயே எடைக்கு எடை சின்ன மூளை இருக்கிறது இதுக்கு தான். இந்த சின்ன மூளையானது இதோட சிம்பிள் வாழ்க்கையை பிரதிபலிக்குது. இதை வேட்டையாடுறதுக்கு பெருசாக எந்த வேட்டையாடிகளும் இல்லாதால எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கை போகுது. உடம்பு எடையில கல்லீரல் மட்டுமே 25% வரை இருக்கு. இந்த பெரிய கல்லீரல் ஒரு பேலன்ஸோட மிதக்கிறதுக்கும் ஆர்டரில் சேமிக்கிறதுக்கும் பயன்படுது. இந்த சுறாக்களால் முழுசாக தண்ணியிலிருந்து வெளியே குதிக்க முடியும். ஒட்டுணிகளை ரிமூவ் பண்ணுறதுக்கும் தான் ஜோடியை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி பண்ணும். பார்க்க பயமுறுத்துற மாதிரி பயங்கரமாக இருந்தாலும் இதுங்க ஆக்ரோஷமானது இல்லை. மனிதர்களுக்கு இதால ஆபத்தும் இல்லை. இந்த சுறாக்கள் 50 வருஷம் வரை வாழும்னு கணிக்கப்பட்டிருக்கு. ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிக்கிறது நான் உங்கள் ராமகண்ணன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் சொன்ன 6 வித்தியாசமான கடலை வாழ்ற விலங்குகளை பற்றியும் இந்த வீடியோவை பற்றியும் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பயோவோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.